அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழலை பணிவான வணக்கங்கள். இப்பொழுது சுவிட்சர்லாந்து நாட்டிலே மாடுகளில் இருந்து கறக்கப்படுகின்ற உடன் பால் எடுப்பதற்காக வந்து நிற்கின்றேன். இப்பொழுது சுவையான பால் தரும் அந்த பசு மாடுகளை சென்று பார்வையிடுவோம். பாருங்கள் எப்படி வளர்க்கப்படுகின்றது என்று. பசு மாடுகள் தமது உணவுகளை சாப்பிட்டு கொண்டு நிற்கின்றன. சுதந்திரமாக மேய்ந்துவிட்டு தங்கள் இருக்கையில் வந்து சாப்பிடுவதை பார்க்க முடிகின்றது. அடுத்ததாக பாலெடுக்கும் இயந்திரத்தை சென்று பார்வையிடுவோம். சிறிய தூரத்தில் அந்த பாலெடுக்கும் இயந்திரம் இருக்கின்றது. இதுதான் சுவிட்சர்லாந்திலே உடன் பால் எடுக்கும் இயந்திரம். பால் அனைவருக்கும் ஒரு சத்துணவாக இருக்கின்றது. இந்த பசுப்பாலை குடிக்கும் போது ஒரு புத்துணர்வு கிடைக்கின்றது. அனைவரும் இந்த உடன் பசுப்பாலை குடிப்பதால் பல நன்மைகள் கிடைக்கின்றன. இந்த ஒரு பகுதியைத்தான் மாடுகளில் முலைகளிலே பூட்டி விடுவார்கள். பின்னர் அதை இயக்கி விட்டதும் பால் கறக்க ஆரம்பித்துவிடும். பின்னர் இந்த குழாய் வழியாக இந்த வடிகட்டும் பகுதிக்கு வரும். பின்னர் இங்கிருந்து இந்த பெரிய அடைப்பானுக்குள் வந்து நிறையும். சுவிட்சர்லாந்து நாட்டு தொழில்நுட்பங்களை பாருங்கள். எங்களின் உடல் ஆரோக்கியத்துக்காக பண்ணைகளிலே பூட்டி வைத்திருக்கின்றார்கள். இந்த உடல் பசுப்பாலை அனைவரும் விரும்பி எடுத்து செல்வார்கள். இது ஒரு குளிர் நாடு என்பதால் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது குடிப்பது வழக்கம். கால்சியம் போதாதவர்கள் அதிகமாக அருந்துவார்கள். இப்பொழுது நாம் அனைவரும் பாலெடுக்கும் இடத்துக்கு வந்துவிட்டேன். பாருங்கள், இதுதான் பாலெடுக்கும் மிஷின். இதன் மூலம்தான் நமக்கு பால் கிடைக்கப் போகின்றது. இப்பொழுது பால் வரும் குழாயை நன்கு கழுவுவோம். பாருங்கள், கழுவி கொண்டிருக்கின்றேன். கழுவி போட்டு நாங்கள் இப்பொழுது இந்த போத்தல் 1.5 லிட்டர், இது சுவிட்சர்லாந்து கடைகளில் நாங்கள் தண்ணி வாங்கும் போத்தல். இப்போ நாங்கள் பால் எடுக்க போகின்றோம். இந்த குழாய்க்கு நேர இந்த போத்தலை நாங்கள் வைக்கின்றோம். வைத்து விட்டு நான் இப்பொழுது காசை போட போகின்றேன். இதில் ஒரு பிராங்க் 50 ராப்பன் போட போகின்றேன். பாருங்கள், இதுதான் ஒரு பிராங்க். இது 10 ராப்பன், 20 ராப்பன், 20 ராப்பன் போட போகின்றேன். பாருங்கள், இந்த இதுக்குள்ளதான் நாங்கள் இந்த காசை போட போகின்றோம். பாருங்கள், நன்கு பாருங்கள். இப்பொழுது 1.5 ரூபாயும் போட்டு விட்டேன். இந்த இயந்திரத்தில் ஸ்டார்ட் ஸ்டாப் என்று இருக்கின்றது. இந்த பொத்தானை அழுத்தியவுடன் இந்த குழாய் வழியாக நான் வைத்திருக்கும் போத்தலுக்குள் பால் வரும். நன்கு கவனித்து பாருங்கள். போத்தலுக்குள் நிறைந்து கொண்டிருக்கின்றது. நிறைந்து வருகிறது. இதோ பாருங்கள், நிறைந்து விட்டது. பாருங்கள், பாலை எடுத்து விட்டேன். சுத்தமான உடன் பசுப்பால். இந்த பால் நல்ல ஆரோக்கியத்தை தருகின்றது. கடைகளில் கிடைக்கும் பாலை விட சுத்தமானதும் சுவையானதும் நல்ல புத்துணர்வை தரும். உங்கள் அருகாமையில் எங்கேயாவது இருந்தால் உடனடியாக எடுத்து குடித்து பாருங்கள். அது ஒரு தனி சுவை. இந்த ஒரு காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழலை சணலை இணைக்காத தோழர்கள் தோழிகள் இணைத்துக் கொள்ளுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். சதமானம் பவதி சதா
நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே.